குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஒருவேளை நீங்க வெளிநாடுகளில் இருந்தா உங்களுக்கு இது சாயங்காலமோ மத்தியானமோ இல்லை வேற எந்த நேரமோ, ஆனால் உங்களில் சிலர் தவறாமல் அனுதின தியானத்தை காண்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சிலர் உங்களுக்கு ஏற்ற வேளையில பார்க்கும்படியாக நாட்களில் தேவன் இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல உங்களுக்காக இந்த செய்திகள் எல்லாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை, அதே போல ஃபேஸ்புக்கை நீங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவ்வப்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தவறாமல் தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். உங்களுக்காக பிரயாசத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சந்நிதியில் இருந்து அவர் தருகிற செய்திகளை உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறோம். சரி, வாருங்கள் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயம் உடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. யாரிடத்திலே சொல்லுகிறார்? கலாத்தி சபையோடு கூட பவுல் சொல்லுகிறான், நீங்கள் ஆண்டவருக்காக நன்றாகவே ஓடினீர்கள். எஸ், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஓட்டம்தான். ஏதோ மெதுவா ரொம்ப மெல்லமா நடக்கிறது இல்லவே இல்லை. அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஹாயா செட்டில் ஆகி போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்லவே இல்லை. தேவனாலே ரட்சிக்கப்பட்டு, தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னான் அல்லவா பவுல். மரணம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்க? இயேசுவையே நோக்கி பார்த்து, இலக்கை நோக்கி பொறுமையோடு கூட ஓட வேண்டும். நிறைய பேர் ஓட்டத்துல களைத்து போயிடுறாங்க, ஆண்டவருக்காக வாழ்வதிலே சலிச்சு போயிடுறாங்க. எப்போ அப்படி சலிப்படைவோம்னா, எப்ப நாம களைச்சு போவோம்னா, இயேசுவை நோக்கி பார்க்காத போதுதான். நீ மற்றவங்களை பார்க்கும்போதோ, உன்னையே பார்த்துக்கும் போதோ, அல்லது நீ வேற எதையோ பார்க்கிற போதோ உன் இலக்கு மாறுவது என்பதனாலே உன் பலவீனம் வெளிப்படுவது மாத்திரமின்றி உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறைந்துவிடும். நீ தப்பான வழியில ஓடி ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கொள்வாய். நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுகிறீர்களா? ஓட்டம்னா நம்ம வீட்டில் ஓடுற மாதிரி ஓட்டம் இல்லைங்க. ஓடுகிறவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய நோக்கம் எல்லாவற்றையும் அந்த இலக்கின் மீது, கோல் மீது வைக்கிறார் இல்லையா? பந்தயத்தில் ஓடுகிறவன் அனாவசியமான சுமைகளெல்லாம் சேர்த்துக்க மாட்டான். எவ்வளவு மினிமம் வெயிட் இருந்தா அவ்வளவு மினிமம் மாத்திரம் தூக்கிக்கிட்டு, அதாவது ஓட்டத்துக்கு தடையில்லாத மாதிரி அவன் தன்னை பார்த்துக்குவான். நம்ம அநேக விஷயங்கள்ல நம்ம தலை மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு ஆண்டவருக்காக வாழணும்னா வாழ முடியாதுங்க. இந்த உலக கவலைகள் எல்லாத்தையும் மேலே வச்சுக்கிட்டு இயேசுவுக்காக வாழ அப்படின்னு சொன்னா எப்படி வாழ முடியும்? இவள் எல்லாத்தையும் விட்டு விலகி சுலபமாக சிக்கலுக்குள்ளாக்கும் பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு விசுவாசத்துக்கு காரணரும் அதையே தொடரச் செய்கிறவருமான இயேசுவையே நோக்கி பார்த்து உனக்கு முன்னால் இருக்கிற பந்தயத்திலே பொறுமையோடு கூட ஓட வேண்டும். தினதின தியானங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்திருக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் தொடர்வதற்கு சில சமயங்களில் நமக்கு ரொம்ப தடுமாற்றங்கள் உண்டாகும், ரொம்ப அழுத்தம் கூட வரும். அதாவது எனக்கு கெட் டுகெதருக்காக அநேக இடங்களுக்கு நாம் பிரயாணம் செய்து வருகிற போது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு எக்ஸ்ட்ரா மினிஸ்ட்ரிஸ் நாம் செய்து கொண்டிருந்தாலும், தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு, இந்த அனுதின தியானத்தை தினந்தோறும் முடிந்த வரைக்கும் தினந்தோறும் சாயங்காலத்தில் கல்வாரி பிரதித்வனி மூலமாக லைவில் செய்தி கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிற போது சில நேரங்களில் களைப்பு ஏற்பட்டுடும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழக்கமாயிட்டதுனால ஆரம்பத்திலிருந்து ஆவலோடு கூட தொடர்ந்து பார்க்காமல் இருப்பது. எல்லாரும் இல்லைனாலும் சிலர் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிறுத்தவே கூடாது. தேவன் தந்த கிருபையினாலே இது என்ன பெரிய கஷ்டம்! ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையில பட்ட பிரயாசத்துக்கு முன்பு இதெல்லாம் ஒரு பிரயாசமா? இது ஒரு பாக்கியம் அல்லவா? இது அவருடைய கிருபை அல்லவா?
என்று விசுவாசத்திலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நம்ம கஷ்டங்களை பார்த்தோன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்காக கஷ்டப்பட்ட ஆண்டவரை, சிலுவையை சுமந்த ஆண்டவரை, பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரை, நிந்தையை அவமானங்களை சகித்துக்கொண்டு தம் ஜீவனையே அர்ப்பணித்த ஆண்டவரை நினைத்தால் அவருக்கு முன்பு நாம் என்ன தியாகம் செய்தாலும் அது பூஜ்யம்தான். இன்னும் நாம் தேவனுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம். அவரைப் போல நாம் மாற வேண்டும் என்றால், அவரைப் போல வாழ வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யத்திற்கு சேர வேண்டும் என்றால் அவரையே நோக்கி பார்த்து ஓட வேண்டும். கலாத்திய சபை நல்லா தான் இருந்ததுங்க. ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆயிட்டே தான் இருந்தது. சடனா அது வரைக்கும் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் திடீரென்று சிலர் அப்படியே தடையாயிட்டாங்க, அப்படியே நின்னுட்டாங்க. சோ தடை செய்தவன் யார்? தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்ப இன்னைக்கு உங்களை நிறைய பேர் பண்றது இல்லைல்ல? அவ்வளவுக்கு இந்த அனுதின தியானத்தை அக்கறையோட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆரம்ப நாட்கள்ல. 7 மணி எப்படா வரும்னு உங்கள சில பேர் இன்றைய நாட்கள்ல அறகுறையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ என்னவோ. எது அப்படி உங்களுக்குள் தடையை கொண்டு வருகிறது? தூக்க கலக்கமா, வேலையில் பாரமா, அல்லது அலட்சியமா? தினந்தோறும் தேவனோடு கூட செலவிட வேண்டும். அதுல நாம களைச்சு போகாம இருக்கணுங்க. நாம இந்த உலகத்துல எதை நிறுத்தினாலும் பரவாயில்ல, ஒருவேளை சாப்பிடலன்னா அது நமக்கு ஆரோக்கியம்னு சொல்றோம். ஒரு நாள் ஒருவேளை தூக்கலன்னா அடுத்த நாள் அதை சமன் பண்ணிக்கொள்ள முடியும். இதுல நஷ்டம் வந்தா மறுபடியும் சம்பாதிச்சுக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பு பாதியில நின்னுட்டோம்னா அல்லது வழி தப்பி போயிட்டோம்னா அது ரொம்ப ஆபத்துங்க. நீங்க நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு உங்களை தடை செய்தவன் யார்? நமக்கு நம்பிக்கை வராத போது, விசுவாசத்தில் நாம் பின்னிட்டு போகிற போது, ஓட்டம் ஸ்லோவாகிற போது அல்லது ஓட்டம் நின்று போகிற போது, எதற்காக, ஏன் இந்த அலட்சியம் எனக்குள்ள வந்தது? எதனால இந்த அஜாக்கிரதைக்கு நான் ஆளாயிட்டேன்? ஏன் இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியல? ஏன் என்னால இன்னைக்கு பைபிள் வாசிக்க முடியல? ஏன் அவருடைய வார்த்தைகள்லயும் ஆலயத்தின் மேல எனக்கு அலட்சியம் வந்திருக்கு? முன்பு போல ஏன் 3 முறை எழுந்து என்னால் ஜெபிக்க இன்று முடியவில்லை? தேவனுடைய ஆலயம் என்றால் அந்த ஆவலை எனக்குள் போய்விட்டதே. தேவனுடைய காரியங்களிலே அக்கறை குறைந்து விட்டதே. ஏன் இதுக்கு காரணம் தான் என்ன? அதற்கு காரணம் என்ன? யார் தடை செய்தவன் என்று தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலை ஏற்படுகிற போது அதற்கு காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போது நம்ம யாருமே மருத்துவர்கிட்ட போக மாட்டோம். நமக்கு ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டாலோ, அதாவது கொஞ்சம் ஏதாவது காய்ச்சல் வந்துட்டாலோ, ஏதாவது பெயின் வந்தாலோ உடனே நாம் என்ன செய்யறோம்? மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணிக்கிறோமா இல்லையா? வாட் இஸ் த ரீசன்? எதுக்காக? டெஸ்ட் பண்ணிக்கிறோம், டயக்னோஸ் பண்றாங்க. இது இதனால தான் என்று அதற்கு ஏற்ற மெடிசன் கொடுத்துருவாங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எதற்காக என் ஜெபம் இப்போ குன்றி போய்விட்டது? எதனால் என் விசுவாசம் குறைந்து போயிற்று? எதனால் எனக்குள்ள இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது? எதற்காக என்னால் ஆண்டவருக்காக வாழ முடிவதில்லை என்று ஒரு சுய பரிசோதனை செய்றீங்களா? உங்களை பரிசோதிச்சுக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கைக்காக எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டியதில்லைங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு நம்ம வைத்தியர், பரம வைத்தியர் ஆண்டவர் தானே. நமக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. அவருடைய சன்னதியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்தால், அவற்றை தியானித்தால் அந்த வசனமே நம்மை பரிசீலித்து விடுகிறது, பரீட்சிக்கின்றது. நமக்குள் அவருக்கு விருப்பமில்லாதவைகள் இருக்கிறதா என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாள், அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் இன்று பிரத்யேகமாக என் கதவை மூடிக்கொண்டு ஜெபிக்கப் போகிறேன். உபவாசம் இருந்து எனக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிப்பேன் என்று முடிவெடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை பாருங்க, பரிசோதிங்க. உமக்கு விருப்பமில்லாத காரியம் ஏதாவது இருக்கிறதான்னு பாருங்க. இந்த தேவனுடைய சன்னதியில ஜெபித்து பாருங்க. அவருடைய முக பிரகாசத்திலே உங்கள் ரகசிய பாவங்கள் எல்லாம் தெரிந்துவிடும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால்தான் அவர் கழுவி நம்மை புதுமைப்படுத்துவார் என்பதனாலே நாம் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் அவற்றிற்காக நாம் நினைத்து வணந்திரும்போம் என்றால், அவற்றை அறிக்கை செய்துவிட்டு விலகிற போது இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். ரெஸ்டோரேஷன் நடக்கிறது.
இழந்து போன சந்தோஷம், இழந்து போன நம்பிக்கை, இழந்து போன விசுவாசம் எல்லாம் மறுபடியும் நீ சமாளித்துக் கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆரம்பித்தவர்கள் சரீர பிரகாரமாக முடிவுக்கு வருகிறார்கள். அதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகின்றான் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? ஆவிக்குரிய பிரகாரமாய் எனக்கு இயேசு இருந்தால் போதும், வேற எதுவும் அவசியம் இல்லை. என் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டால் போதும், என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும், ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன், ஆண்டவரோடு கூடவே நேரத்தை செலவிடுவேன் என்று அவ்வளவு ஆசையோடு கூட ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல, ஆண்டவருனை சந்தித்த அந்த நாட்கள்ல உனக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த தியாகம், அப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் விருத்தி அடைகிற போது தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடினால் எல்லாவற்றையும் தருவேன் என்றவர். நீ ஏழ்மையில் இருக்கும்போது ஜெபித்தாய், இப்பொழுது பணக்காரனாகிவிட்டாய். காரணம், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஐஸ்வர்யம், தனம் எல்லாம் அவருடையதான. புத்தி, ஞானம், அறிவு, திறமை எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. ஆனா நிறைய பேர் அந்த ஐஸ்வர்யம் வந்த பிறகு, அந்த ஒரு கனம் வந்ததற்கு பிறகு, நல்ல ஆரோக்கியம் கிடைத்த பிறகு, நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள் மீது நாட்டம் கொண்டுறாங்க. இந்த பணத்தை எப்படி உபயோகிக்கிறது, எப்படியெல்லாம் என்ஜாய் பண்றது? ஆமா, ஒரு மனுஷனுக்கு பணத்தை கொடுத்து சரிப்படுத்த முடியாதுங்க. நம்ம தேசத்தில் கூட சில நேரங்களில் எலெக்ஷன்ஸ் வரும்போது பணம் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பணம் வாங்கிட்டு என்ன செய்ய போறாங்க? சாராயம் குடிப்பாங்க. அதாவது பாருங்க, சாராயம் பிரியாணி கொடுத்தாலே இன்னைக்கு போதுமா இருக்கு. அதாவது அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீர பிரகாரமான யோசனையுடையவன் அந்த சரீர பிரகாரமான காரியத்தை தான் சிந்திப்பான். சரீர லாபத்திற்காக, சரீர திருப்திக்காகத்தான் அவன் பிரயாசப்படுவான். பணம் உலகத்தில் மரியாதையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு தடையா இருக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் பண்ண முடியாதுங்க. ஊசியின் காதிலே ஒட்டகம் கூட நுழைந்து விடும், ஆனால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அநேக நேரங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்முடைய ஐஸ்வர்யம், பொக்கிஷம் எல்லாம் பெருகுகிற போது, ஆரோக்கியம் சரியான பிறகு, கற்பப்பலன் கிடைத்து விட்ட பிறகு, ஒரு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, இன்னும் அதிக நறுங்குண்ட இருதயத்தோடு கூட நான் தனியா ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்ப விவாகம் ஆயிடுச்சு, அதனால ஓட முடியல அப்படின்னு சொல்றாங்க சிலர். அப்படி இல்லைங்க, மனைவியோடு சேர்ந்து நீங்க ஓடுங்க. அதனாலதான் விசுவாசியை விவாகம் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிங்க. எங்கெங்க பிள்ளைங்க பிறந்துட்டு அவங்க நேரமே சரியா இருக்கு, அதனாலதான் பக்தியெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க. பிள்ளைகள் பிறந்தா பிள்ளைகளோட சேர்ந்து ஓடுங்க, தேவனுக்காக ஆலயத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு சேட்டை பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப என் பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் செய்றாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டிலேயே உட்கார வச்சு பக்தியை கற்றுக் கொடுக்க முடியாதுங்க. நம்ம கூட வந்தா நாம ஓடும்போது தேவனுக்காக நம்முடைய பிள்ளைகளும் நமக்கு பின்னாலேயே ஓடி வருவாங்க. இன்னைக்கு ஏன் தடை வந்திருக்கு? உன்னுடைய குடும்பத்தினாலையா, உன்னுடைய ஆசையினாலையா? எதனால உன்னுடைய அலட்சியம்? எதற்காக குறுக்கு வழி? எதை நோக்கி பார்க்கின்றாய்? குறி மாறிடுச்சா? இலக்கு மாறி போச்சா? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை போய் மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை வருகிற போது நம்முடைய ஓட்டம் தொடர்ந்து முன்னேறாதுங்க. தடைகளும் இடையூறுகளும் வந்தால் நிறைய பேர் நின்று போயிடுறாங்க. நீங்க இந்த ரன்னிங் ரேஸ்ல அங்கங்க சில ஹர்டில்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சில ரன்னிங் ரேஸ்ல அவர்கள் ஓடும்போது அந்த ட்ராக்ல அங்கங்க பார்ஸ் இருக்கும், அது வந்துருச்சுன்னு அங்க நின்றுட மாட்டாங்க. அவைகளை தாண்டி குதித்து அந்த ஓட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க இலக்கை நோக்கி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக நாம் ஓட வேண்டும் என்று நினைக்கிற போது அநேக தடைகள் வரும். தடைகள் வந்துருச்சு அப்படின்னு நிற்காம அவைகளில் தாண்டி அவைகளை நீங்கள் மேற்கொண்டு இயேசுவையே நோக்கி பார்த்து தொடரும் போதுதான் நம்முடைய இலக்கை சென்றடைவோம். என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்ன பவுலைப் போல அவருடைய ராஜ்யத்தில் சேருகிற வரைக்கும், அவருடைய ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு இருப்போமாக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மற்றொரு விஷயங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து போகாமல் நின்று போவதற்கு, இந்த பக்தி ஆச்சாரங்கள் ஒரு பழக்கமாகிக் கொண்டு அப்படியே நின்று விடாமல் ஆவியோடும் சக்தியோடும் உம்மை ஆராதிக்கிறதற்கு, உம்முடைய வாக்கியங்களில் இருக்கிற முன்மாதிரிகளை, ஆவிக்குரிய பலனை அவ்வப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறதற்கும், கடைசி வரை ஓடுகிறவர்களாய், இலக்கை நோக்கி நிற்காமல் ஓடுகிறவர்களாய் இருப்பதற்கும், இந்த அனுதின தியானத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தினந்தோறும் பார்க்குறீங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் லைவ் சாட்டுக்கு வந்து உங்கள் பெயர் விவரங்களை குறிப்பிட்டு விடுங்கள். அதேபோல் அவ்வப்பொழுது உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸை, நீங்கள் எவ்விதத்திலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், எந்த விதமான தேவைகளில் இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏதோ உபதேசித்து விட்டு போவதற்காக அல்ல, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிபூர்ணர்களாக்கி தேவனை நோக்கி ஓடும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவே இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனாலே உங்களுடைய நலன்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். நாம் எல்லோருமே கூட அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆவதற்கான ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். ஜெபத்தோடு கூட தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.